பிரபஞ்சம் உருவாக எது காரணமாக இருந்திருக்கும்? உங்களை சுற்றியுள்ள பொருட்களை பாருங்கள். அவை எப்போது உருவாகியிருக்கும்? 5 ஆண்டுகளுக்கு முன், 10 ஆண்டுகளுக்கு முன், 100, 1000, எப்படியும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் தான் அந்த பொருள் உருவாயிருக்க வேண்டும். சரி, அப்படி என்றால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அதற்கும் இதே பதில்தான். பிரபஞ்சம் உருவாக்கத்தின் மிகப்பெரிய புதிர் ஒன்று இருக்கிறது. அதுதான் நியூட்ரினோ உருவாக்கம். இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெருவெடிப்பின் மூலம் இந்த பிரபஞ்சம் உருவானது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். வெடிப்பிற்கு பின்னால் நேர் மற்றும் எதிர்மறை தன்மை கொண்ட துகள்கள் தோன்றின. நிறை, பயணிக்கும் வேகம் என அனைத்து குணங்களும் இந்த 2 துகள்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒன்றையொன்று நெருங்குமையானால் மறுபடியும் பெருவெடிப்பு நிகழ்ந்துவிடும். அதாவது பிரபஞ்சம் உருவாக மேட்டர் மற்றும் ஆன்டிமேட்டர்களின் எண்ணிக்கை சம அளவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒன்றுடன் ஒன்று மோதி அழிந்துவிடும். பின்னர் எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்க முடியும்? அங்கு